இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இயேசுவின் திரு இருதய பெருவிழா என்று இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயத்திடம் இன்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவரின் ஆசிர்வாதங்களையும் பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் கேட்டு மன்றாடுவோம். நண்பர்களே, சில நேரத்தில் நம் பார்வைக்கே நாம் யார் என்பது தெரிவதே இல்லை. நம்மையே நாம் அற்பமாக நினைத்துக் கொள்கிறோம். பிறருடைய கண்கள் அப்படி நம்மை காண்கின்றதா என்பது இரண்டாவது கேள்விதான். முதலில் நான் வெட்டுக்கிளி அல்ல, சர்வவல்ல ஆண்டவரின் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவன், விசேஷமானவள் என்பதை நம் மனதில் நாம் பதிய வைக்க வேண்டும். நீ புழு அல்ல, உன் பார்வையை மாற்று. அவாய்ட் செல்ஃப் பிட்டி. அது அவசியமில்லை. தலை நிமிர்ந்து வாழுங்கள். யாரிடமும் கையேந்த தாழ்ந்து போக தன் பிள்ளைகளை தேவன் இயேசு ஒரு நாளும் விடவே மாட்டார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இந்த நொடி அறிக்கையிடுங்கள், நான் உன் மகள், உன் மகன் இயேசுவே. வசனம் கூறுகிறது, பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்பதாய். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் நண்பர்களே. எப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமைகளில் இருந்தெல்லாம் உங்களை இதற்கு முன் எத்தனை முறை இயேசு விடுவித்திருக்கிறார். இந்த நாள் வரை என்னென்ன அதிசயங்களை செய்திருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். உங்களுக்காக அவர் பல காரியங்களை தந்து வளமாய் வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இல்லை என்று நம் யாராலாவது இன்று சொல்ல முடியுமா? நிச்சயம் கிடையாது. கடலை கூட வழிவிட செய்வார் இயேசு. அரசனையே நமக்காக மாற்றுவார். 10 விதமான வாதைகளை அனுப்பி தன் மக்களான இஸ்ரவேலரை காத்து கொண்டார், மீட்டு கொண்டார். இன்னும் என்னென்ன வேணுமோ, எது தேவையோ செய்ய தயாராயிருக்கிறார் நம் ஆண்டவர். ஆனால் எப்படியெல்லாம் உங்களை காப்பாற்றினாலும், எண்ணிலடங்கா நன்மைகள் உங்களுக்கு செய்தாலும், உங்களை பொறுத்தவரை என்னவாக உங்களை நினைக்கிறீர்கள்? தாழ்மையாக நினைக்கிறீர்கள், தாழ்வாக நினைக்கிறீர்கள். பூச்சு, புழு, புல், வெட்டுக்கிளி, சக்தி இல்லாதவர்கள். பணபலம், ஆள்பலம், அழகிய தோற்றம், பதவி, சொத்து கொண்டவர்கள் என் முன்னே நிற்கிறார்களே, அவர்கள் முன்னே நான் எம்மாத்திரம் என்று உங்களையே நீங்கள் தாழ்மையாக எண்ணுகிறீர்கள். எதிரே இருக்கும் பலவான் எவ்வளவு பெரியவனாய் வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் நிற்பவரை, இயேசுவை பாருங்களேன். கலக்கமெல்லாம் மறைந்து போகும், பறந்து போகும். முதலாவது உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம், என்னிடம் எப்படி வேண்டுமானாலும் பிறர் பேசலாம், மரியாதை இல்லாமல் என்னை கையாளலாம், ஏனென்றால் நான் எதுவுமே இல்லாதவன் தானே என்ற எண்ணம், தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் இருந்தால் மற்றவர்களும் உங்களை அப்படித்தான் பார்ப்பார்கள், நடத்துவார்கள், உங்களோடு பேசுவார்கள். ஒரு அழகிய கோடு தேவை. சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய எதையுமே குடும்பத்தில், வெளியிடத்தில், பணி செய்யும் இடத்தில், நண்பர்கள் மத்தியில் அலவ் பண்ணாதீர்கள். என்னிடம் மற்றவர்கள் எப்படி பழக வேண்டும், பேச வேண்டும், நடத்த வேண்டும் என்பதை நான் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைய வசனம் அதையே நமக்கு கூறுகிறது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும் என்கின்றது. முதலில் உங்களை நீங்கள் மதியுங்கள், உயர்வாக எண்ணுங்கள், என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையை வையுங்கள். இன்றைக்கு நீ காண்கின்றவற்றை பொறுத்து இயேசு உன் வருங்காலத்தை வகுப்பதே இல்லை. இன்று குடும்பத்தில் பிரிவு இருக்கலாம், வருமானம் குறைவு, பிள்ளைகளுக்கான தேவையோ மிகுதி, இவ்வளவு வயதாகிவிட்டது, இன்னும் எந்த ஒரு நல்லதும் எனக்கு உண்டாகவில்லை என்றெல்லாம் தாழ்வாக, இன்ஃபீரியராக,
பேசாதீர்கள், வெளிப்படுத்தாதீர்கள். வாழ வைப்பவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். எந்த மனிதனும் நம்மை வாழ வைக்க மாட்டான். வாசல்கள் திறக்கும். பல நாட்கள் முடிவுக்கு வராதது ஓர் அழகிய நிறைவுக்கு வெகு சீக்கிரமே வரும். இயேசு செய்வார், விசுவாசியுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும் என்று என் மதிப்பு என்ன என்பதை எனக்கு இன்று புரிய வைத்தீர். நன்றி இயேசுவே. எனக்கான மரியாதையை நான் தான் இந்த சமூகத்தில் தேடிக்கொள்ள வேண்டும். சுயமரியாதையை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நான் என்றும் வாழ என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க எனக்கு ஞானத்தை தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.